விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன். குட் மார்னிங் அண்ணா. மார்னிங். குட் மார்னிங் பாருங்கள். இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும். எப்படி இருக்கிறீங்க? நலம் நீங்கள் நலமா? நல்ல சுகமா இருக்கும். நல்ல பாட்டு நீ பாடுறது செவ்வந்தி பூ பாட்டு. எனக்கு பிடிச்ச பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரியண்ணா, பொண்டைக்கு தபால் மூலம் வாக்களிப்பாங்க. இன்று தவற விட்டால் இன்னும் 2 தினங்களும் இருக்கின்றன. 11 12 தினங்கள். அந்த தினத்திலையும் வாக்களிக்கலாம். அப்ப இன்றைக்கு அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் வாக்களிப்பாங்களே தங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர்களுக்கு. ஆகவே இன்று முடிந்தவரை முயற்சி செய்து இன்றைய வாக்களித்து விடுங்கள். அப்படி இல்லாவிட்டால் 11ஆம் 12ஆம் தேதிகளில் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் ஞாபகப்படுத்த வேண்டும். ஓகே, வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறீங்கன்னா பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு வெளிவந்து காணப்படுகிறது. தமிழ் பொது வேட்பாளரை தீர்வை பெற ஆதரியுங்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட அரசியல் தீர்வினால் பயனில்லை. புதிய அரசியலமைப்பு தமிழர்களை சுயநிர்ணய உரிமையுடைய தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும், போர்க்குற்றங்கள் தொடர்பில் பன்னாட்டு நீதி பொறிமுறை ஊடாக விசாரணை அவசியம் என்கின்ற செய்தியோடு மலைய மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு தோளோடு தோல் நிற்போம் என்று அவங்க தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஐயாவிடம் பேரியநேந்திரன் கையளிக்கிறார். நேற்றைய தினம் இந்த செய்தி வந்திருக்கு. கட்டப்படப்பட்ட செய்தியாக விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கிற செய்தியும் வந்திருக்குன்னா, இணங்கிய விடயங்களை சஜித் பிரேமதாச நிறைவேற்ற வேண்டும். இன்றைய பாரதூரமான விளைவுகள் சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழரசு கட்சி ஆதரவு தெரிவிச்சு அவர் சைத்தனாக அறிவிச்சாரு. அப்ப இணங்கிய விடயங்களை நிறைவேற்ற வேண்டுமாம் எதிர்காலத்தில், இல்லாட்டி பேரதரமான விளைவுகள் என்று சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சரி. அப்ப சஜித் பிரேமதாஸ் தரப்பு ஏற்கனவே சொல்லி இருந்தது சம்பந்தமாக தாங்கள் வழங்குகின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றியே ஆவோம். எந்த காலகட்டத்திலும் அந்த கடந்த கால கசப்பான சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். சரி என்று சொன்னால் சரிதான் என்று சொல்லி இருந்தார்கள். கடந்த ஒரு மேடையிலே நான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன செய்வதாக சொன்னால் செய்வேன் என்று சொன்னார். நேற்று கூட ஒரு மணியில போய் கேட்டுட்டு இருந்தேன். தன்னுடைய தந்தையார் விட்ட இடத்துல இருந்து வீடு கட்டுற வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிக்க போறேன் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்படியா? சரி. அதே மாதிரி இணக்கப்பாடு என்று நிறைவடைந்த 4.5 மணி நேர பேச்சுவார்த்தை 10ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது. சம்பள நிர்ணய சபை தொழில் ஆணையாளருடன் கடுமையாக முரண்பட்டு முதலாளிமார் சம்பளம் முரண்டு புட்டிக்கிறாங்க. இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பள விவகாரம் தரப்பில் என்ன நடக்க போதுன்னு ஒரு முடிவென்று வருது. என்னன்னா, அதே மாதிரி எமது பயணத்தை வெற்றியுடன் நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிச்சிருக்கிறார். 13+ஐ நடைமுறைப்படுத்தி புதிய பயணத்தை ஆரம்பிப்போம். சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் தெரிவித்த செய்தி வந்து கிடக்கண்ணா. சரி 13+ஐ நடைமுறைப்படுத்துவாங்களாம். நிபந்தனைகளை ஏற்க முடியாது. பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு என்கிற செய்தியும் வந்து கிடக்கண்ணா. தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு மரபுவழி தாயகம் சுயநிர்ணய உரிமை உச்சபட்ச கூட்டாட்சியை இன நெருக்கடிக்கு தமிழர் நாடும் இணக்கபூர்வமான தீர்வு தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படுத்துகிறோம். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் பொது கட்டமைப்பு அறிவிச்ச செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பியா வந்து கிடக்கண்ணா. இன்று தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் என்கிற செய்தியும் கருணாரத்ன பரணவிதான எம்பியாக பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். ஏற்பட்ட ஒரு வெற்றிடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். என்னன்னா, அதே மாதிரி மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூல தனிநபர் பிரேரணையை ஜனாதிபதி ரணில் தடுத்து விட்டார். தமிழ் மக்கள் பழிவாங்கப்பட்டுள்ளனர். சுமந்திரன் குற்றச்சாட்டு என்கிற சிறையும் வந்து கிடக்கிறார். சஜித் தம்முடன் இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், இல்லையில் பேரதூரமான விளைவு ஏற்படும் என்று சுமந்திரன் அதுல தெரிவித்தது. இதுல திரைக்குறளையும் வந்து கிடக்குதுன்னா, 13+ஐ நடைமுறைப்படுத்தி புதிய பயணத்தை ஆரம்பிப்போம். சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் தெரிவித்த செய்தியிலையும் வந்திருக்கிறது. ரணிலுக்கு ஆதரவளித்த பெருமுன எம்பிக்கள் சிலர் திரும்பிச் செல்ல பேசலுடன் பேச்சுவார்த்தையா. சரி, உள்ளூராட்சி தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம். 2023 வேட்புமனுக்களை மீளப் பெறுவதற்கும் மீண்டும் வேட்புமனு தாக்குதலுக்கு ஏற்புடையதாக என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கின்றன. அலிசப்ரி அமைச்சர் படம் போட்டு உத்தேச உண்மை ஆணைக்குழு சட்டமூலத்தில் ராணுவத்தை காட்டிக் கொடுக்கும் ஏற்பாடு இல்லையாம். அந்த அளவுக்கு மூளை பழுதடையவில்லை என்கிறார் அலிசப்ரி என்ற செய்தியும் வந்து கிடக்கு. நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் குறைத்து
உயர் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் என்கிற செய்தியும் வந்திருக்கேன். சரி சரி இவ்வளவு இன்றைக்கு தினக்குள் பத்திரிகை முற்பக்க செய்திகளா? அப்ப நான் நாளைக்கு வரேன். இப்ப போட்டு பாரு. சரி போயிட்டு வாங்க. பாய் பாய். நல்ல நல்ல பாட்டுகளா திறந்து போடுங்க, சந்தோஷப்படுத்துங்க. கட்டாயம் கட்டாயம். பாய், டாடா. பேப்பர் படியம் போலாம்.